ஹாய் வணக்கம் நண்பர்களே. நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போனோம்னா ஆகஸ்ட் 28ஆம் தேதியிலிருந்து செப்டம்பர் 5ஆம் தேதி வரைக்கும் உள்ள வானிலை தகவலை பார்க்க போகிறோம். வங்கக்கடலில் வடக்கு ஆந்திரா மற்றும் ஒடிசா ஆகிய இடைப்பட்ட பகுதிகளில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகிட்டுருக்கு. இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியால் தமிழ்நாடு, ஆந்திரா, ஒடிசா, தெலுங்கானா ஆகிய பகுதிகளில் நமக்கு மழை கிடைக்க போகுது. அதாவது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டியுள்ள மாவட்டங்களில் சில பகுதிகளில் மற்றும் உள் மாவட்டங்களில் பகல் நேரங்களில் சில இடங்களில் சாரல் மழை இருக்கும். மாலை அல்லது இரவு நேரங்களில் நமக்கு வெப்பச்சலன மழை பெய்யும். ஆந்திரா, ஒடிசா, தெலுங்கானா ஆகிய பகுதிகளில் கனமழை முதல் மிக கனமழை பெய்யும். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் மாலை அல்லது இரவு நேரங்களில் வெப்பச்சலன மழை பெய்யும். சில இடங்களில் சாரல் மழை, சில இடங்களில் மிதமான மழை பெய்யும். ஆங்காங்கே உயரக்கூடிய வெப்பநிலை பொறுத்து நம்ம இந்த மழையை எதிர்பார்க்கலாம். எல்லா இடங்கள்லையும் ஒரே நேரங்களில் இந்த வெப்பச்சலன மழை இருக்காது. சில இடங்களில் மிதமான மழை பெய்யும், சில இடங்களில் சாரல் மழை பெய்யும், சில இடங்களில் வறண்ட வானிலையே காணப்படும். கேரளா மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலைகளில் தென்மேற்கு பருவக்காற்று மற்றும் சாரல் மழை காணப்படும். சில இடங்களில் மிதமான மழை காணப்படும். மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டியுள்ள மாவட்டங்களில் மற்றும் தென் மாவட்டங்களில் தென்மேற்கு பருவக்காற்று காணப்படும். தென்மேற்கு பருவமழையை பொறுத்த வரைக்கும் செப்டம்பர் 15ஆம் தேதிக்கு மேலே தான் தீவிரமாக இருக்கும் கேரளா மற்றும் தமிழ்நாடு பகுதிகளில். அது வரைக்கும் தென்மேற்கு பருவமழை சற்று தீவிரம் குறைந்து காணப்படும். இதனால் தமிழ்நாட்டுக்கு வெப்பச்சலன மழை ஆகஸ்ட் 28ஆம் தேதியிலேருந்து செப்டம்பர் 5ஆம் தேதி வரைக்கும் பெய்யும். வானிலையை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு நாளும் பல மாற்றங்கள் காணப்படும். ஸோ தொடர்ந்து இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் கொடுக்குற வானிலை தகவல் உங்களுக்கு வந்து சேரும். மீண்டும் அடுத்த வீடியோவில் வேறொரு நாள் வானிலை தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.